எபிசோட்ல ஒரு முக்கியமான சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோவா கேங் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புள்ளி கேங்கா மாறிட்டு இருந்தது. இப்போ இந்த புள்ளி கேங் என்னவா மாறி இருக்குன்னா அன்பு கேங்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சீசன் 4ல வந்து அர்ச்சனாக்கும் நிஷாக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அன்பு கேங் வந்து ஃபார்ம் ஆச்சு. இவங்க ரெண்டு பேர் தான் ஃபார்ம் பண்ணது. ஸோ இதுல ஃபார்ம் பண்ணிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அன்பு ஜெயிக்கணும், நீ நம்புறியா இல்லைன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நிஷா என்ன சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வந்து ஆமா அன்பு ஜெயிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அன்பு தோத்துட்டு இருக்கும். இப்போ அதே கதை தான் இங்க நடக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பயங்கரமான அன்பை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பு கேங் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து கோவா கேங் இல்லை, இப்போ புள்ளி கேங் இல்லை, இப்போ வந்து அன்பு கேங்காக தான் மாறி இருக்கு. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்து அன்பை பொழியிறாங்க அவங்க. இன்னைக்கு அந்த அன்பெல்லாம் பார்க்கும்போது ஊரில் இருக்க மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை கழுவி ஊற்றிட்டு இருக்கானுங்க. அதுதான் உண்மை. என்னன்னா இந்த அளவுக்கு நடிக்காதம்மா, ஏமா இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் ஜாக்லின் இது வரைக்கும் கொஞ்சம் ஓட்டு எல்லாம் வந்துருங்களா, அதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு அளவுக்கு நடிக்கலாம். இப்போ எப்படி சொல்றது, ஜாக்லின் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல நடிச்சா கூட ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாவா இந்த டாஸ்க் ஃபுல்லாவா நடிப்பீங்க? ஏன்னா நடிக்கிறது வந்து ஆப்வியஸாக தெரியுதுமா. இப்போ சொல்லுவாங்களே ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன், நடிக்கிறதே தெரியக்கூடாது சொல்லுவாங்களே. ஆனால் இவங்க வந்து சரியான ஆக்டரா இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது, நீ சும்மா நடிக்கிறதானே ஃபேக்காக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து நடிக்கிறதுல கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி நடிச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் மட்டும் சொல்லுங்க, மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை போட்டு மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களால் முடியலடா, தயவு செஞ்சு இந்த ஜாக்லின் யாராவது நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட 1 by 1 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் டீம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு தெரியல. நேத்தைக்கான எபிசோடு எடுத்து பாதி போடுறானுங்க. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நேற்று வந்து நடந்த சம்பவம் லைவ்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பாதியிலே கட் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்து இன்னைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஒப்பேத்திருக்கானுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி கட் பண்ணிட்டானுங்க. எனக்கு என்ன புரியல, எதுக்கு இந்த மாதிரி கேவலமாக எடிட் பண்ணுறீங்க? அன்னைக்கு நடந்தது அன்னைக்கே போட்டு முடிச்சிருங்களேன். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேற்று பாதி எடுத்து இன்னைக்கு போட்டு ஒப்பேத்துறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கண்டென்ட்டே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஆடுறவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபாக ஆடுறவனுங்க. அதாவது ஏஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா டெவிலாக மாற்றிட்டாங்களே. ஸோ இதில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு சேஃப் கேம் ஆடிட்டு இருந்தவனுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தூக்கி ஏஞ்சல்லே போட்டுது. அவனுங்களே இப்போ டெவிலாக மாற்றினா எங்கேருந்து உருப்படாதுல்ல. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உருப்படாமல் இன்றைக்கி கண்டென்ட்டே வரல. கிட்டத்தட்ட 12 மணிக்கிட்ட இந்த எல்லாமே டெவிலாக மாறினாங்க. 12 மணிக்கு ஆரம்பித்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவனுக்கு என்ன பண்ணணும், மற்றவங்களை வந்து வெறுப்பேற்றி அதில் வந்து ப்ரொவோக் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிலையிலேருந்து தடுமாறினதுக்கு அப்புறம் அந்த பேட்ச் வந்து புடுங்கணும். என்ன பண்ணிட்டானுங்க, பேட்சை எடுத்துடுறானுங்க. எடுத்தோன்னே ஏன்டா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. பார்த்தீங்கன்னா கதறனோன்னு நீ பற்றியா நீ கோவப்பட்டல, அதனால பார்த்தீங்கன்னா உன் பேட்சை இப்போ எடுத்தது கரெக்டு தான் அப்படின்றானுங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பேட்சை புடுங்கி வெறுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. அதை தான் முத்துக்குமரன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்புல, இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோக் பண்ணி பேட்சை புடுங்கல, பேட்சை புடுங்கி தான் நம்மளை ப்ரொவோக்கே பண்ணுறானுங்க. இது ஒரு கேவலமான டாஸ்க்டா இது இவனுங்க விளாட்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்ச் எடுத்துகிட்டு போய் ரஞ்சித்திட்ட கொடுத்துட்டு இந்த டாஸ்க்கு வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு துணியை கழட்டி போட்டு வந்திருப்பாப்புல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆயிருப்பாப்புல. ஏன்னா இவனுங்க டாஸ்க்கு விளையாட சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன் அவனுங்களுக்கு ப்ரோவோக் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோக் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தவங்கள இறங்கி அடிக்கணும். இதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்க. யார் தெரியுமா, அன்ஷிதா தான். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் சௌந்தர்யா வச்சு கிளின்னு கிளிப்பாங்களா, அது மாதிரி கிழிச்சு விட்டாங்க. இதில் வந்து ஜாக்லினை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் ஜாக்லின் நீ சௌந்தர்யாவுக்கு வந்து கிளாப்ஸ் இருக்குது, அதே மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் இருக்குது, ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்து க்ரௌடு சப்போர்ட் இருக்குது, அதனால தானே அவ கூட ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எப்படி சொல்ல சிரிச்சு பயங்கரமாக சமாளிச்சாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு இறக்குற மாதிரி தான் இது அன்ஷிதா வந்து கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அன்ஷிதா இன்னைக்கு ஷோ எண்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க பார்த்தீங்களா. எத்தனை பேருக்கு அது பார்க்கும்போது நேற்று பார்த்த அன்ஷிதா வந்து அப்படியே திருப்பி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தோம், இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்க்குறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பத்திரகாளியாக இருந்தாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியின் சொரூபமாக பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து மாறி இருக்காங்க. என்னென்னா டாஸ்க்லேயும் இவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதாவது அவங்களால முடிஞ்சது எங்கெங்கே யாருக்கு பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு ஊசியாக இருக்கிற மாதிரி இறக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட்டை போட்டுட்டாங்க. அதுவும் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் போட்டு போலந்தாங்க பார்த்தீங்களா. அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து சாரி நான் ஏதாவது தப்பு பண்ணியதை மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுவுறதுலாம். எங்கம்மா ஒருத்தருக்கு டஃப் கொடுத்து நடிக்கிறீங்களேம்மா. ஜாக்லின் ஒரு பக்கம் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்து ஆல்ரெடி அவார்டை கையில் வச்சிருக்கிறது அன்ஷிதாவாக இருப்பாங்க போல். ஸோ ரெண்டு பேரும் மாறி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நேற்று சொன்னதா இன்னைக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கான சீரியல் சான்ஸ் கம்பல்சரி இருக்குங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவில் வந்து இவ்வளோ பிரமாதமாக அவங்களால நடிக்க முடியுதான். ஒரு சீரியல் கண்டென்ட் கொடுத்தா எப்படி நடிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கான சான்ஸ் கம்பல்சரி இப்போயே விஜய் சேதுபதின்ற பாருங்க, விஜய் டிவி வந்து இப்போயே புக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேப்பா ஒரு சீரியலுக்கு வந்து ஜாக்லினை போட்டலாம், ஆல்ரெடி அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் தானே, ஸோ அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் 4-5 சீரியல் வந்து சைன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்கை
வந்து மொத்தமாக கெடுத்து விட்டானுங்க அப்படின்னு நம்ம தான் தோணுது. இதில் பிக் பாஸ் டீம் வந்து பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் தூக்கி டெவிலாக மாற்றினானுங்களே, இதை பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ ஏஞ்சல்ஸை டெவிலாக மாற்றினதுக்கு பதிலாக எந்த ஏஞ்சல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ அதை மட்டும் டெவில் கேங்கில் வந்து சேர்த்துருக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி இப்படி வச்சிருந்தா கூட பெட்டராக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இவனுங்களை தூக்கி டெவிலாக போட்டோன்னு அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க ஆல்ரெடி ரொம்ப பக்குவமாக என்ன பண்ணுறாங்க, யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த 60 நாளுமே வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அதனால தான் தூக்கி அவனுக்கு ஏஞ்சலாகவே போட்டது. அவனுங்களை தூக்கி நீ டெவிலாக போட்டு எனக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணு, நீ வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமி அப்படின்ற மாதிரி கேட்டால் அவனுங்க எப்படி பண்ணுவானுங்க? ஏன்னா அவனுங்க பண்ண மாட்டானுங்க. அவனுங்க நடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கி வச்சிருக்கானுங்க ஒவ்வொருத்தரும். ஸோ பயங்கரமாக எப்படி சொல்கிறது, பயங்கரமாக நடிச்சிட்டு இருந்தானுங்க. ஒருத்தனை கூட இப்போ எப்படி சொல்கிறது, நேற்று பண்ணது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சத்யாவை போட்டு ப்ரொவோக் பண்ணதெல்லாம் இருக்குல்ல, வேற லெவலில். சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. மச்சான் முத்து அடிச்சதுலாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி இறங்கி செய்கிறான் மச்சான், ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக அடிச்சிட்டா மச்சான் அப்படின்ற மாதிரி. தூக்கமே வரலையா அவருக்கு பார்த்தீங்களா? குழந்தைக்கு தூக்கமே வரல. ஒருத்தனுக்கு தூக்கம் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் எப்படி பேசியிருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சத்யாவால் தூங்கவே முடியல நேற்று நைட்டு. அந்த அளவுக்கு பேசி ஒருத்தனை ப்ரொவோக் பண்ணி அந்த மாதிரி பேட்சை வாங்குங்கடானா பேட்சை பிடுங்கி வச்சு பேட்சை 7 பேட்ச் 5 பேட்ச்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டிசிஷன் எடுத்தார். இந்த மாதிரி நீங்கள் பேட்ச் வச்சுலாம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியாது, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க, யாருக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்க போறீங்க, அதாவது யாருக்கெல்லாம் பேட்ச் இருக்கோ ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்தது. அது கடைசியாக வரேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு தரமான ஃபைட் வந்ததுங்க. அந்த ஃபைட்டை பார்க்க சொல்ல தான் எல்லாருமே ஜாக்லின் மேலே ஏன் இவ்வளோ வெறியானாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து கோவா கேங்கோட மேனேஜர், அதாவது மங்களம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அன்போட சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் தான் சார் எங்கள் கோவா கேங்கோட மங்களம் சார் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அந்த மங்களம் சாரை எடுத்து தனியாக நிற்க வச்சு போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. ஏன்னா ஜாக்லின் உங்களுக்கு பாவமா இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஓகேங்க, மங்களம் சாரோ இல்லையோ உங்கள் கேங்கில் ஒரு உறுப்பினராக அவரை சேர்த்து வச்சுருந்தீங்க, இன்றைக்கி உங்களுக்கு அகென்ஸ்டாக அவர் திரும்பிட்டார் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக போட்டு எல்லாரும் முன்னாடியும் இப்படி அடிக்கிறது. அந்த மனுஷனுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, உங்களை அப்பா மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், இவ்வளோ கேவலமாக பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது சௌந்தர்யாக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி ஷாக்காக வராங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஜாக்லின் கத்திக்கிட்டு வரும்போது சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்டு யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் ரஞ்சித்தையும் போட்டு திட்டினாங்க. கேமாக விளையாடுங்க, விளையாட தெரியலனா கேம் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எதுக்கு ஏன்னு தெரியாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு போவாங்களா, அது இதுதான். ஏன்னா முழுசாக மேட்ரே தெரியாது. ஜாக்லின் அங்கேருந்து அழுதுகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன மேட்ருன்னு தெரியாமல், தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் ஒருத்தவங்க போய் சண்டைக்கு போவாங்களா. சௌந்தர்யா அந்த மாதிரி பொசுக்குன்னு வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கிட்டையும் ஜெஃப்ரிக்கிட்டையும் கத்திட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஏமா ஜாக்லின் எதுக்காக நீ இந்த அளவுக்கு இந்த மனுஷனை திட்டுற அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக இந்த மாதிரி விட்டு கொடு அப்படின்ற மாதிரி கெஞ்சிரா ரெடி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு சமயம் ஷாக் ஆயிடுச்சு. இதுக்காடி அந்த கத்துனேன், உனக்கோசம் போய் அவனெல்லாம் கத்திட்டு வந்த நெடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவே செமையாக ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது என்னன்னா, ஏமா ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக இந்த மாதிரி விட்டு கொடு அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கோசம் கேட்குறாரு, நீ சொல்கிற மாதிரி ஒரு கெஞ்சிராருனே வச்சுக்கோங்க, அது அவரோட ஸ்ட்ராட்டஜி தானே. அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் விளையாடிட்டு போறாரு, அவர் ஒரு கேமில் இருக்காரு, அந்த கேமில் வந்து உங்ககிட்ட இருந்து எப்படியாவது அந்த இதை வாங்கணும். ஸோ அதுதான் அவருக்கான இது. அவர் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கிட்டுவேன். அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசி ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதை வந்து தப்புன்னு எப்படி நீங்கள் வந்து டீம்னு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அந்த டீமுக்குள்ள வந்து விட்டு கொடுன்னு கெஞ்சும் போது என்னால் முடியல, நீங்கள் இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க, 60 நாளாக நீங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் உள்ள இருக்க வன்மத்தை வந்து கொட்டி விட்டாங்க. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது சௌந்தர்யா ஆகட்டும் ஜெஃப்ரி ஆகட்டும் எல்லாருக்குமே, எப்பா இந்த பொண்ணு வந்து நம்ம கூட எல்லாமே நல்லா தான் பேசுது, ஆனால் ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டா யார் என்னென்னா பார்க்காது வச்சு வெளுத்து விட்ரும் அப்படின்ற மாதிரி அது சொல்லுவாங்கள்ல, சுயநலவாதி அப்படின்ற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோன்னா பக்கவாக ஜாக்லினுக்கு பொருந்தும். அவங்க வந்து டீமுன்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் டாஸ்க்குன்னு வந்துட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. உங்களை அப்பாவாக பார்த்தேன், அங்கிளாக பார்த்தேன், ஆன்ட்டியாக பார்த்தேன், தாத்தாவை பார்த்தேன் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இவங்க இந்த மாதிரி அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்கள அப்பாவாக பார்த்தேன், தம்பியாக பார்த்தேன், அண்ணனாக பார்த்தேன்னு இவங்களே ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்க மேலே வச்சுட்டு அவங்கள அப்படி தான் பார்க்கறதுனால நீ என்னை வந்து எப்படி பார்க்கணும், என்னை வந்து பொண்ணு மாதிரி தான் பார்க்கணும், என்கிட்ட டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுலாம் கேட்கக்கூடாது, என்ன வந்து வெறுப்பேத்திலாம் இந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அவங்க என்னன்னா நேற்று வந்து ரஞ்சித்தை வந்து யாரையுமே போய் டிஸ்டர்ப் பண்ணல. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னல, கோவா கேங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சௌந்தர்யாவும் சரி ஜாக்லினும் சரி அவங்க டெவிலாக இருக்கும் போது யாரையுமே அவங்க கேங்கில் இருக்க யாரையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா நம்ம ஆளுங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணம். இன்னைக்கு அவங்க ஆளுங்களை போய் அவங்க ஹர்ட் பண்ணவொன்னு அவங்களுக்கு வந்து காண்டாகுது. நேற்று நான் உங்களை பண்ணல, அப்புறம் எதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விஜய் சேதுபதி சார் இதை தான் கேட்கணும். இந்த குரூப்பிசம் சொல்லுவாங்களா, இதுதான் அதில் மேட்ரு. இன்னைக்கு கோவா கேங் பார்த்தீங்கன்னா சுக்கான்னு ஒருங்கிடுச்சு. அதாவது ஜெஃப்ரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கோசம் எவனும் சப்போர்ட்டுக்கு வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு போயிட்டாப்புல. ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒன்றா இருந்துட்டு என்னை வந்து ஒரு விஷயம் பேசணும், அதுவும் திட்ட கூட இல்லைம்மா, நான் வந்து பொறுமையாக நாசுக்காக தான் கேட்டேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக அவனுக்கு விட்டு கொடுன்னு தான் சொன்னேன். இதுக்கு வந்து 60 நாள் அப்படின்னும் போது அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டாரு. ஆனால் இந்த ரயன் ஒருத்தனுக்கான் பாருங்க, அவனுக்கு என்னைக்கு தான் புத்தி வரப்போகுதுன்னு தெரியல. என்ன பண்ணானா
இந்த கேங் வந்து சுக்கு சுக்கா நொறுங்கிடுச்சு. நொறுங்குனாங்க அப்படியே நொறுங்கி போயிடும். அவன் என்ன பண்ணிட்டான்னா, எல்லாருக்கு மண்டையும் கழுவி, எல்லாருக்கிட்டையும் பேசி கேங்கை திருப்பி ஒன்று சேர்த்து விட்டான். டேய் யார்ரா நீனு? உன்னெல்லாம் எவனாலையும் திருத்த முடியாதுடா. நான் கூட நினச்சேன், ஆஹா எல்லாம் திருந்திடுவானுங்க போல, இதுக்கப்புறம் அவனுக்கு கேம் வந்துடும், ஜாக்லைன் கிட்டேருந்து எல்லாம் தப்பிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ரயன் இருக்க வரைக்கும் அது நடக்காது போல. ஜாக்லினே விட்டாலும் இந்த கேங் இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து கோவா கேங் பயங்கரமான கேங் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு. விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து ஏதாவது பண்ணி அவன் மண்டையில் 2 தட்டு தட்டி, டேய் தயவு செஞ்சு இங்கே கேங் விளையாட்டு வந்து விளையாட வரல, இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட வந்திருக்க, ஸோ உனக்கு தான் ஒருத்தருக்கு தான் கப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். அவனுக்கு புரியவே இல்லை, சுத்தமாக புரியல. எல்லாரையும் மறுபடியும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம டீமுக்குள்ள ஒரு சண்டை வருது, எல்லாம் நோட் பண்ணுறீங்களா? நான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியுதா? நம்மளாம் ஒன்று மச்சான், ஒரே கேங் மச்சான், நம்ம ஒரு டீம் மச்சான், அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது மச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மண்டையும் கழுவி திருப்பி ஒன்று சேர்த்து விட்டாங்க. இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி கூட ஒன்று சேர்ந்துட்டான் திரும்பி. ரஞ்சித் வந்து கொஞ்சம் விலகினா மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா ரஞ்சித் வந்து நோட் பண்ணிட்டாப்ல, ஒரு சின்ன விஷயம், நான் அந்த மாதிரி எதுவுமே ஒன்று பேசலை, ஆனால் உங்ககிட்ட ஒரு கேம் ப்ளே பண்ணதுக்கே வந்து இந்த வட்டியை நீ அடிக்கிறேன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நீ அடிப்பா அப்படின்ற மாதிரி ரஞ்சித் கெஸ் பண்ணிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் இதுக்கப்புறம் செட்டு சேர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி செட்டு சேர்ந்தாலுமே உள்ளுக்குள்ள அந்த இது இருக்கும், ஜாக்லினை பற்றின ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனந்தி அதுதான் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கும் ரஞ்சித்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாக்லின் யார் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது. ஏன்னா ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்று தேவை, எனக்கு ஆப்போசிட்டாக எவன் வந்தாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இனிஷியலாக பார்த்தீங்களா ஜாக்லினோட இத்தனை நாள் அப்படி ஹிஸ்ட்ரியை பாருங்களேன். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா முத்து கூட ஜாயிண்ட் வச்சிருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட ஜாயிண்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மக்கள் சப்போர்ட் இருக்கோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அடிச்சு ஒரு கேம் விளையாடுவாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து சௌந்தர்யா கூட இருக்காங்க, எதுக்காக அப்படின்ற மாதிரி எல்லாருமே வீட்டுக்குள்ளே மோஸ்ட்லி சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி சௌந்தர்யாக்கு வந்து கிளாப்ஸ் வருது, சௌந்தர்யாக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால சௌந்தர்யா கூட இருக்காங்க. இன்கேஸ் சௌந்தர்யாக்கு கைத்தட்டில் வரல, சௌந்தர்யாக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா கழட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் இந்த கேம் தான் விளையாடுறீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்கும்போது ஓரளவுக்கு இப்படி தான் விளையாடுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா எதுக்கு நேற்று எபிசோட இதை எடுத்து போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நேற்று எபிசோட்ல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கிட்ட போட்டாங்களே அந்த ஃபுட்டேஜில் டப்பாருன்னு வந்து பயங்கரமாக கதறி இருப்பாப்ல. இந்த மாதிரி வந்து மஞ்சரிக்கு வந்து போகக்கூடாது, மஞ்சரி இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதாவது மஞ்சரி தூக்கி ஜெயிலில் போகணும் அப்படின்றதுக்கு வந்து பயங்கரமாக கதறி இருப்பாப்ல. ஸோ இந்த இடத்துல கதறும் போது பார்த்தீங்கன்னா டப்பாக்கு ஒருத்தம் கூட சப்போர்ட் வரல அப்படின்றத உண்மை. நேற்று ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தூக்கி உள்ளே போட்டாங்க. ஜாக்லின் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா 2 நாளாக ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்களே, இவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பரிதாபம் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபகரமான நிலைமையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளியில் நடக்கிற சுச்சுவேஷன் தெரியல. வெளியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பரிதாபகரமான நிலைமையில் இல்லை, பயங்கரமாக ட்ராமா போடுறீங்க, பயங்கரமாக நடிக்கிறீங்க அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லினோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக தெரியுது, இது வந்து ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் நல்லா நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம், அதாவது ஜாக்லினுக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரு ஃபைட் நடந்ததில்ல, இதுக்கப்புறம் பயங்கரமான சண்டை ஏதாவது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இவனுங்களால் யாரையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரோவோக் பண்ணவே முடியல. முத்துக்குமரனு கூட அந்த இதெல்லாம் கழட்டி போட்டு போனார்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சண்டை கிட்ட தான் போட்டுருக்கலாம். ஆனால் எவனுமே பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வரல. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் வந்தது. என்னன்னா ஆக்சுவலாக யாருக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும்னு இருக்குல்ல, இது வந்து நீங்கள் எபிசோடில் வர லைவில் பார்த்தோம். என்னன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு போச்சுன்னா மஞ்சரிக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ மஞ்சரிக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கு அதில் வந்து ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு செக் வச்சுட்டாரு. யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தான் பாஸ்ன்னு சொல்லியிருந்தார்ல. இப்போ என்ன சொல்லிட்டாரு, அந்த பாஸ் இருக்குல்ல அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களில் ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் போகணும். அதுக்கான கிரைட்டேரியா என்னன்னா, யார் உண்மையிலே பயங்கரமான டெவிலாக இருந்தா அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான கிரைட்டேரியா வச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டு வந்து மஞ்சரிக்கு வந்தது. இந்த ஓட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் அருணும் பயங்கரமாக கதறிட்டு இருந்தாங்க, எப்படியாவது இந்த ஓட்டு வந்து மஞ்சரிக்கு போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் அருண் வந்து டப்பா வந்து நடுவில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாப்புல, எப்படியாவது வந்து தடுத்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் மேட்ரு என்னன்னா, இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் அதிக ஈவில் தன்மை, அதாவது எப்படி சொல்றதுக்கு, ஒரு பேயிலே கொடூரமான பேயின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து காமிச்சது என்ன பொறுத்த வரைக்கும் மஞ்சரி தான். இன்றைக்கி அந்த டாஸ்க் வந்து இவ்வளோ வெறுப்பாக போனதுக்கு காரணம் என்ன, நேற்று அவ்வளோ எங்கேஜிங்காக போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மஞ்சரி கேம் ப்ளே பண்ணாங்களே அந்த மெத்தட் தான். அது தப்போ கரெக்டோ ஏதோ ஒரு கேம் விளையாடினாங்களே, இன்றைக்கி இருக்கவனுங்க என்ன பண்ணாங்கன்னா கேமே விளையாடல அப்படின்றதான் ரிசல்ட் க்ளீனாக தெரியுது பாருங்கள். நேற்றுக்கும் இன்றைக்கான ரிசல்ட் வந்து க்ளீனாக தெரியுது. நேற்று ஒருத்தவங்க கேம் விளையாடி இருக்காங்க, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, 6 ப்ரோமோ தொடர்ந்து விட்டாங்க. இன்றைக்கி வந்து கேம் விளையாடல, அதனால் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, 3 ப்ரோமோக்கே முக்குது, அதில் 2 ப்ரோமோ டம்மி. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இன்றைக்கி இருக்குது. நேற்றுக்கான கண்டென்ட் எடுத்து போட்டு இன்றைக்கி ஒப்பேத்திட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த அளவுக்கு போகிறதுக்கான காரணம்னா, நேற்று கேம் விளையாடாங்க, இன்றைக்கி கேம் விளையாடல அப்படின்றது ஆப்வியஸாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கிரைட்டேரியாவில் வந்து இந்த கிரைட்டேரியாவில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து தீபக், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டராக பண்ணது இவங்க தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ரொம்ப ஈவிலாக இருந்தது. தீபக் ஏன் செகண்டரின்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட கொடூரமாக பார்க்கும் போதே தெரிஞ்சது வந்து யார் பண்ணதுன்னா மஞ்சரி பண்ணும்போது தான். அதுவும் ஆனந்தி வாயில் முட்டையை வச்சு அப்படியே உள்ளே வச்சு கையை வச்சு அண்டை கொடுத்துருந்தாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா
அது வந்து தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது தப்பு தான் ஆக்சுவலாக, அவ்வளோ ஒஸ்ட்டாக போயிடக்கூடாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒஸ்ட்டுன்ற மாதிரி அவங்க பேர் வாங்குறாங்களே. நாளைக்கு அதுக்கு அடி வாங்க போகிறது யார்? மஞ்சரி தானே. விஜய் சேதுபதி வந்து நீ பண்ணுறது ரொம்ப கொடூரமாக இல்லை, உனக்கு ஃபீல் ஆகலையாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? மஞ்சரி தானே. ஸோ அவ்வளோ பண்ணிட்டு ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு உதவாங்க போது அதுக்கு தயாராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ கொடூரமான ஈவில் யார்? மஞ்சரி தானே. மஞ்சரிக்கு தானே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும். ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா தர்ஷிகாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 பேர் கதறிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா தர்ஷிகா இந்த 3 கேட்டகரியில் தர்ஷிகாவே இல்லை. ஏன்னா தர்ஷிகா என்ன பண்ணாங்கன்னா நேற்று வந்து ஸ்டார்டிங்கில் அன்ஷிதாக்கும் தர்ஷிகாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஒன்று போச்சு. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் வர்சஸ் தர்ஷிகா அப்படின்ற மாதிரி ஃபைட் மாறிடுச்சு. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தர்ஷிகாவால் வெளியே வரவே முடியல, பயந்துட்டாங்க. என்னடா ஒரே ஒருத்தவங்கள தான் ப்ரோவோக் பண்ணோம், அதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கேமே விளையாடல, சும்மா அங்கங்கே போய் ஒப்பேத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட தர்ஷிகா வந்து அவங்களுக்கே கூச வேணாம், இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா விளையாடலையே, ஒருத்தவங்கிட்ட மட்டும் தானே பர்ஃபார்மன்ஸ் போட்டோம், அதுக்கடுத்து நம்ம அடங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூச்சமே இல்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. நான் வந்து பெட்டரான ஈவில் அப்படின்ற மாதிரி மூஞ்சியில் மட்டும் மேக்கப் போட்டால் ஈவில் ஆகிட முடியாதுமா. அந்த ஒரு வேலை பண்ணுவாங்க பாருங்கள், நேற்று மஞ்சரி பண்ணாங்க பாருங்கள், அந்த மாதிரி வேலைலாம் பண்ணணும். இன்கேஸ் மஞ்சரி பண்ண மாதிரி தர்ஷிகா பண்ணியிருந்தா அதுக்கான விளைவுகள் இப்போ அருண் எப்படி பொங்குனாரு அதே மாதிரி வேற ஒரு எவனா பொங்கியிருப்பால, அதுக்கான விளைவுகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நேற்று அருண் பொங்கின பொங்கலாக இருக்கு. இந்த அளவுக்கு மஞ்சரி மேலே அவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வன்மம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வன்மம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் அந்த டாஸ்க்கில் அவங்க விளையாடுனது. அது வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும், டப்பா வந்து நேற்று சொல்லிகிட்டே இருந்தாப்புல இந்த மாதிரி வந்து இந்த கேம் வந்து ரொம்ப சேஃபாக நீட்டாக விளையாடணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு விளையாடுனாங்களா நீட்டாக? ஏன்டா டப்பா நேற்றே இதை தானே நீ சொல்லிட்டு இருந்த, இப்படி தான் விளையாடணும், விளையாடினா நேற்று இப்படி தான் போயிருக்கும். இன்னைக்கு அப்படி நீட்டாக விளையாடுனதுனால தான் பார்த்தீங்கன்னா ஷோ வந்து நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம தான் தோணுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் வந்து எப்படி சொல்றது, ஆல்ரெடி ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சு ஒப்பேத்தி விட்டானுங்க. இந்த எபிசோடில் இன்னைக்கான இப்போ தூக்கி ரயனை தூக்கி உள்ளே போட்டாங்களா ஜெயிலில், அதுக்கடுத்து இந்த செலக்ஷன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தது இதெல்லாமே காமிச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப போரிங்காக தான் போயிட்டு இருந்தது. இதை காமிக்கிறதுக்கு இதை காமிச்சு இன்னைக்கான இது முடிச்சிருக்கலாம். இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இப்போ இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிளிப் இருக்குல்ல, இந்த 15 நிமிஷம் கிளிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான எபிசோடில் அட்டாச் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு 1 hour 1.25 hour வச்சு அப்படியே ஒப்பேத்தி விட்டுருவானுங்க. இதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எடிட்டர் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒரு நாள் எபிசோட அது ஒரு நாளோட முடிச்சிரு. ஏன்னா இன்னைக்கான ஷோ எல்லாம் லைவ்ல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே பார்த்த விஷயத்தை மறுநாள் எபிசோடில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஃபுட்டேஜாக நீ ஆட் பண்ணும்போது யாரடா ஏமாற்ற பார்க்குறீங்க? வெறுப்பேற்றாதீங்கடா. இந்த ஷோக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே உனக்கு கடுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட ஓவராலா பார்க்கும்போது ஜாக்லினோட ஆக்டிங்க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.